வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தாயக கலைஞரை விடுதலை செய்யக்கோரி மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் 6/6/2026 காலை 9:30 மணிக்கு கிளிநொச்சியில் நடைபெறவுள்ளது. கருத்து சுதந்திரம் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பாக வலியுறுத்தல்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பகுதியில் உளவு இயந்திரம் பயன்படுத்தி சட்டவிரோத கரைவலை தொழிலில் ஈடுபட்ட 6 கடற்தொழிலாளர்கள் இன்று கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியான முறைப்பாடுகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் இதுவரை 283 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 279 எண்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி ரணிதா ஞானராஜ் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பாவித்ததாக குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையில் காலி மாவட்டத்தின் அம்பலாங்கொட மற்றும் அகங்கல காவல் நிலையங்களைச் சேர்ந்த 4 காவலர்கள் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இரண்டாம் சங்கிலிய மன்னனின் 407வது சிரார்த்த தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள சங்கிலிய மன்னன் அரண்மனையில் பல்வேறு நிலைவேந்தல் மற்றும் பண்பாட்டு நிகழ்வுகள் நடைபெறவுள்ளதாக அறக்கட்டளை செயலாளர் சுரீந்திரன் தெரிவித்துள்ளார். பொன் சிவகுமாரனின் 52வது நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு தொடர்பாக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் நிரோஷ் கோப்பாய் போலீசாரால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. நினைவேந்தல் நிகழ்வு உரும்புராயில் நடைபெறவுள்ளது. இலங்கையில் கைது செய்யப்பட்டிருந்த 30 இந்திய மீனவர்கள் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்தியா திரும்பியுள்ளனர். இருநாட்டு தூதரக பேச்சுவார்த்தைகளின் பின்னர் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட்டவான் படுகொலையின் 41வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு வெறிகளில் இடம்பெற்றது. உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய உறவினர்கள் உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை வலியுறுத்தி மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு மேலும் $695 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை அங்கீகரித்துள்ளது. இதன் மூலம் 2022 பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் IMF வழங்கிய மொத்த நிதி உதவி $2.4 பில்லியன் உயர்ந்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் நிஷான் வேலுப்பிள்ளை 2026 உலக கிண்ண இறுதி அணியில் இடம் பிடித்துள்ளார். ஈழத்தமிழ் மரபில் பிறந்த வீரராக உலக கிண்ண போட்டியில் பங்கேற்கும் அரிய பெருமையை அவர் பெற்றுள்ளார்.